முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகத்தில் வேளாண்மை துறையில் இரண்டாம் பசுமை புரட்சி ஏற்படுத்த சீரிய திட்டங்களை அமல்படுத்தி பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதால் உணவு உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. நகரங்களைப் போல கிராமங்களிலும் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சாகுபடியில் மகசூல் இருமடங்காகவும் விளைபொருட்களுக்கு உரிய விலையும் கிடைத்து வருவதற்கு சாட்சியாக விளங்குகிறது தேனி மாவட்டம் ஏகலூத்து கிராமம். வயல்வெளிகளில் தார் சாலைகளை அமைத்துக் கொடுத்து வேளாண்மை தொழிலிலும் மாதம் மாதம் அதிக லாபம் ஈட்ட நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை காவல் தெய்வமாக போற்றும் தேனி மாவட்ட விவசாயிகளை பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சீரிய திட்டங்களால் கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவில் தமிழகம் வேளாண்மை துறையில் முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது. பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்துவதற்காகவும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கவும் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டில் உள்ளன. விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டுள்ள சீரிய நடவடிக்கைகளுக்கு சான்றாக அமைந்துள்ளது தேனி மாவட்டம் கூடலூர் கம்பம் இடையில் உள்ள ஏகலூத்து கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள சுமார் 4000 ஏக்கர் பரப்பளவில் காய்கறிகள், வாழை, மா, திராட்சை, தென்னை, இலவம், புளி என பல்வேறு வகையிலான சாகுபடி நடைபெற்று வருகிறது. தங்கள் விளைநிலத்தில் சாகுபடியை அதிகரிப்பதற்கும் விளைபொருட்களை எளிதாக எடுத்துச் சென்று விற்பனை செய்வதற்கும் வசதியாக கம்பம் கூடலூர் இடையிலான சாலையை சீரமைத்து தார் சாலை அமைத்து தர வேண்டுமென அப்பகுதி விவசாயிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு கோரிக்கை விடுத்தனர். அதனை தாய்வுள்ளத்துடன் பரிசீலித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1,25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் தரமான தார் சாலை அமைக்கப்பட்டது. வயல்வெளிகளுக்கிடையே மலைப்பாம்பு போல நீண்டு செல்லும் இந்த சாலையால் சாகுபடிக்கு தேவையான விதை, உரம் உள்ளிட்ட பொருட்களையும் மற்றும் விளைபொருட்களை மாட்டு வண்டியில் கொண்டு சென்ற நிலையும் மாறி வாகனங்களில் விரைவாக எடுத்துச் செல்ல முடிவதாகவும் அதன் மூலம் உரிய விலை கிடைத்து வருவதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் விவசாயிகள். ஏழுத்து பக்கத்தில் சின்ன வாய்க்கால அளவாக கட்ட வேண்டியதுக்கு போய்க்கு இருந்தது. புதர் மண்டிமா மண்டிக்கு இருந்து மழை காலங்களில் இதுக்கு ரொம்ப சேதமாக இதாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 1,00,000 கோடி ரூபா ஒதுக்கி இந்த பண்டை வச்சு ரோடை போட்டு தார் சாலை அமைச்சிட்டாங்க. இப்போ இந்த தார் சாலை அமைச்ச பிறகு எங்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் நல்ல வசதியாக இருக்குது. வியாபாரிகள் வந்து காடுகளிலே தோட்டங்களில் வந்து பொருளை வாங்குற அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு இதெல்லாம் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். மலை கிராமத்தில் தரமான சாலை அமைக்கப்பட்டுள்ளதால் அதிக எண்ணிக்கையிலான பெண்கள் எவ்வித அச்சமுமின்றி விவசாய தொழிலுக்கு ஆர்வமுடன் வருவதாக கூறும் விவசாயிகள் பிற பகுதிகளை சேர்ந்த வியாபாரிகளும் தங்கள் பகுதிக்கே வந்து விளைபொருட்களை வாங்கிச் செல்வதால் அதிக வருவாய் கிடைத்து வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வேளாண் தொழிலை லாபகரமான தொழிலாக மாற்ற பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். கம்பத்துக்கும் கூடலூருக்கும் ஒரு இணைப்பு சாலை, தோட்டம் இந்த காடுகரை வழியா ஒரு இணைப்பு சாலை ஏற்படுத்தி கொடுத்து அற்புதமான ஒரு விஷயம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சுமார் 4000 ஏக்கர் அளவில் இங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சாலை வசதி வந்ததுக்கு அப்புறம் வேற ஏரியாவிலிருந்து வியாபாரிகளே நேரடியாக வந்து பொருளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி விலையை நிர்ணயிச்சு இங்கே வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த 20 அடி அகலத்தில் ஒரு வண்டி போக ஒரு வண்டி வர இந்த மாதிரி அகலமான ஒரு பாதை வசதி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இது ரொம்ப உதவியா இருக்கு. மாண்புமிகு அம்மா அவங்களுக்கு இந்த பகுதி விவசாயிகள் சார்பாக நாங்கள் எல்லாரும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நகர்ப்புறங்களைப் போல கிராமப்புறங்களிலும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி வேளாண்மை தொழிலில் தமிழகத்தை தொடர்ந்து முதன்மை மாநிலமாக்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தங்களின் காவல் தெய்வம் என தேனி மாவட்ட விவசாயிகள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்து வருகின்றனர். ஜெயா செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் மகேஸ்வரனுடன் தாரை இளமதி.